في كلامه القديم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمحو الله ما يشاء ويثبت وعنده أم الكتاب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من أدرك رمضان فلم يغفر له فويل له. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள், நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய நூல் ஓதார் அமைப்பை சார்ந்த மார்க்க அறிஞர்கள், மதீனா மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆர்வமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் ஷஅபான் மாதத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு 15 நாளில் நாம் சந்திக்க இருக்கிற ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவை குறித்தும், அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமதானை குறித்தும், இவைகளை எப்படி வரவேற்க வேண்டும் என்பது குறித்த சில சிந்தனைகளை உங்களுக்கு முன்னாலே வைப்பதற்காக வேண்டி கூட்டப்பட்டிருக்கிறது இந்த மஜ்லிஸ். துஆ செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும், நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. பராத்துடைய இரவு என்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது என்னன்னா, அல்லாஹ் அந்த இரவிலே பட்ஜெட் போடுகிறார். யார் யாருக்கெல்லாம் இந்த ஆண்டு எவ்வளவு கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் இந்த ஆண்டு விலாதத்து ஏற்படும், குழந்தை பாக்கியம், யார் யாரெல்லாம் மௌத்தாகுவார்கள், யார் யாருக்கு என்னென்ன பலா முசீபத்துகள் வர வாய்ப்பு உண்டு, இதுவெல்லாம் எழுதப்படும். குதிபர் ரிஸ்கு வல் அஜலு வல் பலா. ரிஸ்கு முடிவு செய்யப்படுகிறது, மவுத் தவணை முடிவு செய்யப்படுகிறது, பலா முசீபத்துகள் முடிவு செய்யப்படுகிறது. நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அதான் அல்லாஹ் எல்லாம் மனசுல படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் எழுதிட்டாங்க, அப்புறம் என்ன பராத்துல என்ன சொல்றீங்க? படைக்கிறப்பவே எழுதிட்டாங்க சொல்றாங்க, நீங்க புதுசா பராத்துலன்னு சொல்றீங்க. படைக்கிறப்பவே எழுதுறது உண்மைதான், அப்பப்ப சேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம செய்யற நல்ல காரியத்தை பொறுத்து சரி புழைச்சிட்டு போய் இன்னும் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆயாது, 70ல போற மாதிரி இருந்தது அல்லது 80ல போற மாதிரி இருந்தது, ஒரு 2 வருஷத்துல எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். அல்லது இவன் கீழே இருந்தா சரிப்படாது, நம்மள்கிட்ட
முடிஞ்சு துவா செஞ்சு அந்த சேஞ்ச் பண்றப்போ கொஞ்சம் இறக்கப்பட்டு பார்த்து போடு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பராத்தினுடைய இரவிலே இபாதத்து செய்கிறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதுன்னா, எழுதப்பட்ட விதி வேற, பராத் அன்னைக்கு ஒரு சேஞ்சிங் வரும். நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த ரயில் போற வர நேரம் எல்லாம் போட்டிருக்கும், ட்ரெயின் டைம் டேபிள் அட்டவணை இருக்கும். நீங்க அதுல போய் பாத்தீங்கன்னா வைகை எக்ஸ்பிரஸ் உதாரணமா சொல்றேன், வைகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு போட்டிருக்கும், டைம் போட்டிருக்கும். திருச்சியில கிளம்புற நேரம், மதுரையில கிளம்புற நேரம், சென்னை வந்து சேரும் நேரம், அல்லது இங்க கிளம்புற நேரம் அங்க போய் சேரும் நேரம்னு போட்டிருக்கும். இது அங்க இருக்கிற பதிவேடு மாதிரி அந்த புக்ல உள்ளது. வண்டி அரை மணி நேரம் லேட்டா வரும், அப்போ கொண்டு ஒரு போர்டு வரும், சாரி பார்த்த இன்கன்வீனியன்ஸ், தாமதத்திற்கு வருகிறோம், வண்டி 30 நிமிடம் தாமதமாக வந்து கொண்டிருக்கிறது. இதுவும் வைகை எக்ஸ்பிரஸுக்குள்ள நேரம் தான். இப்ப வச்சிருக்கிறாங்கல்ல, அதுவும் வைகை எக்ஸ்பிரஸுக்குள்ள தான். என்னங்க இங்க இப்படி இருக்காங்க, அங்க அப்படி எழுதலாம். ஆரம்பத்துல லவ்வுல் மஹ்ஃபூஸ்ல எழுதுறதுன்னா இங்க இருக்கு, ஆனா நடைமுறையில வரும்போது அப்படி வராது பெரும்பாலும். அந்த மாதிரி ஒவ்வொரு பராத்தினுடைய இரவிலையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், ஏற்கனவே மூல பதிவேட்டு, நம்மள மூல பத்திரம்னு சொல்றோம்ல, மூல பத்திரத்திலே பதிவு செய்யப்பட்டதை அல்லாஹ் மாற்றுவான். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பிது, தேவையானதை அழிப்பான், தேவையானதை சேர்த்துவான். வஇந்தஹு உம்முல் கிதாப், அவரிடத்திலே கிதாப் இருக்கிறது, அவரிடத்திலே வேதம் இருக்கிறது, அவரிடத்திலே மூலப்பத்திரம் இருக்கிறது. அதிலே மாற்றம் நடக்கும், ரிஸ்கிலே மாற்றம், மௌத்திலே மாற்றம், பலா முசீபத்துகளில் மாற்றம், இது எல்லாம் எழுதப்படும். அதற்காகத்தான் பராத்தினுடைய இரவிலே வழங்குகிறோம். எழுதி ஒப்படைத்து விடுவான் அல்லாஹ் மலக்குகளிடத்தில். வருஷம் போதும் இதுதான் அமல்ல இருக்கணும், இந்த பாத்துங்க, அவர்கள் வாங்கி அதன்படி செய்து விடுவார்கள். மலக்குகளிடத்தில் பராத்திரம் என்று ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் நாளில் ஒரு நொடி மலர் நம்முடைய ரிஸ்கும் நம்மை தேடி ஆண்டு முழுக்க வந்துவிடும், மௌத்தும் தேடி வரும். ஹதீஸ்ல அப்படியே வரும், தஸ்தக்மில் நஃப்ஸுன் லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில் ரிஸ்கோ. எந்த ஆன்மாவும் ரிஸ்க் முடிவடையாம மௌத்தாகாது. சாப்பாட்டுக்கு இல்லாம மௌத்தா போயிட்டாருப்பாங்க, அது தப்பு. அங்க சாப்பாடு முடிஞ்சிருச்சு, நல்லா எழுதிட்டான், கிடைக்காம மௌத்தாகல. ரிஸ்க் சரியாக வரும், மௌத்து சரியாக வரும், பலா முசீபத்து சரியாக வரும், அதுக்கு பேர் வராது. அதுதான் ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இரவு நின்று வணங்கும் போதும் அந்த பகலில் நோன்போருக்கும், அநேகமா எனக்கு முன்னாடி பேசின உலமாக்கள் அது சொல்லியிருப்பாங்க, பனு கல்பினுடைய ஆட்டினுடைய ரோமங்களின் அளவு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுவார். அப்படி ஒரு இரவை நாம் எதிர்கொள்ளுகிறோம். அந்த இரவை சந்திக்கிற போது இரவு விழித்து வணங்க வேண்டும், பகலிலே நோன்பு வைக்க வேண்டும். செய்யலாமா? இந்த ரிஸ்க் மௌத் பலா மிக குறித்த நேரத்தில் சரியாக இறங்கும். மௌத் நாம நினைச்சுட்டு எப்போ வருதுங்கிற மாதிரி, அது ரொம்ப பக்கத்துல இருக்கு. நிறைய பேருடைய கஃன் துணி கடைக்கு வந்தாச்சு, மில்லில தயாராகி கடைக்கு வந்தாச்சு, அவருக்கு தெரியாது, அவர் அந்த கடை போன செஞ்சுட்டு இருப்பார். காலத்துல வயசான பெரியவர் ஒருத்தர் கூண்டு விழுந்த கிழமை, யாருமே மௌத்துக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. இந்த கூண்டு விழுந்த கிழவனா இருந்தாலும் அவர் மனுஷன் நம்ம இன்னொரு 10-20 வருஷம் இருப்போம்னு நினைப்போம். தடி கைத்தறி மூடிட்டு வர்றாரு, அந்த கைத்தறிக்கு கீழே லாடம் இருக்கும்ல,
அது சரியில்லாம குறைஞ்சிட்டு கொண்டு வந்து அந்த பட்டறையில ஒர்க் ஷாப்ல கொடுக்குற அவன்கிட்ட எப்ப நல்லா அடிச்சு கொடுப்பா, நீ போன தடவை அடிச்சு கொடுத்தது ஒரு 4-5 வருஷம் தான் தாங்கிச்சு, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணி கூட இந்த குச்சியில இருக்காரு. இந்த இஸ்ராயல் அங்கதான் உட்கார்ந்து மலக்குள் மௌத் அந்த பக்கம் தான் இருந்திருக்காரு. அவருக்கு டியூட்டி என்னன்னா நாளைக்கு இன்னாரோட ரூபு வாங்கும். யாரு குச்சி முடிக்காரு, இவரோட ரூபு நாளைக்கு வாங்கணும். அந்த பல வருஷம் தாங்குற மாதிரி அடிக்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குச்சி நாளையோட முடிஞ்சது. மலக்குள் மௌத் பார்த்து சிரிச்சாரா, நாம ஒரு வேலையா வந்திருக்கோம், இந்தாண்டு வேலையா தான் வந்திருக்கோம், இந்தாண்டு பார்த்தா இங்க இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு யோசிச்சாரா. யாரு அந்த மலக்குள் மௌத் கரெக்டா வந்துடும். அதாவது எனக்கு விழிப்புட நின்று இருந்திருக்காங்க. ஒரு ஆள் எங்கேயோ சிப்பாய் உள்ள ஓடுதான், காப்பாத்து கையை தூக்கி எல்லாம் கத்துறதுல அக்கம் பக்கத்துல எல்லாம் ஓடி வந்து போயிருக்க வேண்டியது முடிச்சு காப்பாத்து தூக்கி உட்கார வச்சு தண்ணி எல்லாம் கொடுத்து என்னாச்சு ஆல்ரெடி ஐடியா எல்லாம் அதை இதையும் பண்ணி யாரோ கொண்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் பால் குடிச்சிருக்காங்க. 1/2 டம்ளர் பாலை வாங்கி குடிச்சாங்க. குடிச்சிட்டு அங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, எப்படி விழுந்தான்னு கேட்டாங்க. எப்படி விழுந்தாரு? இங்கே நின்றுட்டு இருந்தேன், வந்து நின்று காட்டினாங்க, திரும்ப விழுந்தாங்க. கடைசி வரை காப்பாற்ற முடியல. 2வது ஒன்று ஒரு அடி பார்த்தாங்க, கடைசி வரைய முடியல. அப்பதான் சொன்னாங்க, அவன் ரிஸ்க்ல 1/2 டம்ளர் பாடு பாக்கியா இருந்துச்சு. ஆனா அதனால முதல்ல விழுந்த உடனே அது அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு, 1/2 கிளாஸ் பால் வந்து குடிச்சிட்டு திரும்ப போட. குறித்த நேரத்தில் ரிஸ்க் வரும், குறித்த நேரத்தில் மௌத் வரும், குறித்த நேரத்தில் பல முசீபத்துகள் வரும். இதையெல்லாம் இறைவன் ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட இரவில் பிரித்து கொடுக்கிறார். அந்த இரவு விழித்திருந்து வழங்க வேண்டும் என்கிறார். ஷஅபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவில் அதற்கு உறுதியில் நாம் ஒன்று துவா செய்வார்கள். அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனி மின ஸுஅதாஇ ஃபஸ்புதுஹு வ இன் குன்த மினல் அஷ்கியாஇ ஃபம்ஹுஹு. யா அல்லாஹ், நான் சீதேவின்னு எழுதியிருந்தா அதை அப்படியே வச்சிரு. யா அல்லாஹ், நான் வந்து துர்பாக்கியசாலி அப்படிங்கிற மாதிரி நீ எழுதியிருந்தா இந்த இரவுல, இந்த இரவினுடைய பொருட்டால், இந்த இரவு நான் வணங்குறதுடைய பொருட்டால் அதை அழிச்சிட்டு சீதேவிகள் பட்டியல், நர்பாக்கிய பெற்றவர்களுடைய பட்டியலில் மாத்தியது அப்படின்னு சொல்லி அதற்கு சொல்வது எல்லாம் துவா செய்வார்களாம். அந்த அடிப்படையிலே தான் ஒரு புனிதமான பராத்தினுடைய இதை எதிர்கொள்கிறோம். ரிஸ்க் எப்படி இருந்தாலும் வந்து சேர்ந்து எங்க இருந்தாலும் கர்ப்பத்தில் இருக்கின்ற குழந்தைக்கு ரிஸ்க் கொடுப்பது யார்? எல்லாம் கொடுக்கிறார். இவங்களுக்கெல்லாம் இந்த நேரம், இந்த இடத்துல, இந்த சூழ்நிலையில எப்படி ரிஸ்க் கிடைக்கும் என்று நாம் யோசிக்கிறோம். அவர்களுக்கும் அல்லாஹ் ரிஸ்க் தருகிறார். ஹதீஸ்ல வருதுல்ல, கடலுக்கு அடியில் கரும்பாறைக்கு அடியில் ஊறுகிற கட்டெருப்புக்கு ரிஸ்க் நல்லா கொடுக்கும். எல்லாருக்கும் ரிஸ்க். காக்கா இருக்குது, குஞ்சு போட்ட உடனே காக்கா அதனுடைய குழந்தைய ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே அது வெள்ளையா இருக்கும், கருப்பாக பிறந்த உடனே கொஞ்சம் அவங்க வெள்ளையா இருக்கும். அதனுடைய காக்காவுடைய வாய் அழகெல்லாம் அவ்வளவு ரெட்டிஷா இருக்கும். இந்த காக்கா இங்க மனுஷன் மாதிரி கொஞ்சம் சந்தேகம் பத்தி இருக்கு. இது கருப்பா இல்லையே, கொஞ்சம் வெள்ளையா இருக்குது, நம்மளுக்கு பிறந்ததானவா? லேசா ஒரு சந்தேகம் முட்டு போட்டு போயிருக்கோம். நீங்க பறவைகளினுடைய வரலாறு படிச்சு பாருங்க. 9 நாள் வராது, 9 நாள் பக்கத்துல வராது. இந்த 9 நாளும் அது அப்படியே அந்த கொஞ்சம் படுத்திருக்க பறக்கலாம் முடியாது. இருக்கிற
இடத்துல கொண்டு வந்து காத்து அடிச்சு கரெக்டா வாய்க்கு கொண்டு வந்து ரிசுக்கு உள்ள போகும். நல்லா கொண்டு வந்து சேர்த்துக்கிறார். என்ன உணவு தேவையோ, என்ன மாதிரி சின்ன சின்ன பருக்கை தேவையோ, அதுக்கு தேவையான அளவு அப்படியே மெல்லிய காற்று அடித்து கொண்டு வந்து காகத்தினுடைய வாயில இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா போகும். சாப்பிட சாப்பிட கருப்பா மாறும். மீண்டும் தாய் பறவை திரும்பி வருகிறவரை அந்த குஞ்சுக்கு ரிசுக்களித்தவர் யார்? அப்படியாக வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தாய் வழியாக தேவையான உணவை டெலிவரி ஆகிற வரைக்கும் தந்து கொண்டிருப்பவர் யார்? அப்படியாக. எனவே ரிசுக்கு, தவணை, பலா இவைகளெல்லாம் இறக்குவதும் பங்கீடு செய்யப்படுவதுமான ஒரு புனிதமான இரவு பராத்தினுடைய இரவு. அதை அடுத்து ஒரு 10-15 நாளிலேயே நாம் ஒரு அருள் இறக்கும் பருவ காலம் புனித ரமலானை அடைய இருக்கிறோம். எல்லாம் நமக்கு அந்த ரசிப்பை தருவாராம். ஒவ்வொரு ரமலான் வருவதற்கு பல மாதங்களுக்கு முன்னாலே சஹாபாக்கள் ரமலான் அடைய வேண்டும் என்று துஆ செய்வார்கள். ரமலான் கழிந்ததற்கு பின்னால் செய்த வைத்த நோன்புகளும் செய்த இபாதத்துகளும் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று அடுத்த 6 மாதம் துஆ செய்வார்கள் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். ரமலான் எல்லாத்துக்கும் பாவம் மூட்டை இருக்கும். எது இருக்கோ இல்லையோ, சொத்து கூட கம்மியா இருக்கலாம், சுகம் கம்மியா இருக்கலாம், பாவம் மூட்டை நம்ம எல்லாத்துலயுமே. ரமலான் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? டிக்ஷனரியில அர்த்தம் பாருங்க. ரமலான் அகராதியில எடுத்து பாருங்க. கரிக்குதல் அர்த்தம். ஒரு பொருளை தீ வச்சு எரிச்சு கரிக்கிறதுக்கு பேர் தான் ரமலான். ரமலான் வருகிறது என்றால் வந்துட்டு ரமலான் போகும் போது எல்லா பாவங்களும் கரிஞ்சிடும். பாவங்கள் எல்லாம் சுத்தமாகுவதற்கு ரப்பு செய்திருக்கிற ஏற்பாடு ரமலான். ரமலான் என்றால் என்ன என்று வேறு ஒரு கோணத்தில் சொல்றதுன்னா, நாமெல்லாம் குறைந்த ஆயுள் பெற்றவர்கள், நிறைய காலம் அமல் செய்ய முடியாது. அதற்கு சரி செய்வதற்காக, சமன் செய்வதற்காக அல்லாஹ் வழங்கிய ஒரு மாபெரும் அருள் கொடை ரமலான். 950 வருஷம் வாழ்ந்தாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சாதாரணமாக 600 வருஷ காலம் ஆயுள் காலம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கூட 300-400 வருஷங்கள் வாழ்ந்திருக்கிறார். இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் பெரும்பான்மை 60க்கும் 70க்கும் இடையே. அப்படி ஹதீஸ் வருகிறது, அஹ்மாரு உம்மத்தி மாபைன சித்தீன இல சகரி. என்னுடைய உம்மத்தின் ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடையில. யாரெல்லாம் 70 பிளஸ்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாம் போனஸ்ல ஓடுதுன்னு அர்த்தம். ஒன்றும் வேறு எந்த நேரமும் கூப்பிட்டுக்குவான்னு அர்த்தம். தேவைப்பட்டால் அழைத்து போடுறோம். 70க்கு மேல இருந்தா சரி. அப்ப 950 வருஷ காலம் இபாதத்து செய்தவர்கள், 600-700 வருஷ காலம் இபாதத்து செய்தவர்கள், நம்ம நினைக்கலாம் நமக்கும் அந்த மாதிரி ஆயுசு கொடுக்கல, கொடுத்துருந்தா நாமும் தொழுதுக்கும்ல. கொடுத்துருந்தா தொழுக மாட்டாதுங்கிறது வேற. 950 வருஷம் இருந்தா நம்ம என்ன நினைக்கிறோம்? அப்பா போதும் போதும் இருந்தாச்சு, துனியா விட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு 50 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்குமா அப்படின்னு யோசிப்போம். 950 வருஷம் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்துருக்கிறீங்க, என்ன குர்ஆன்லயே வருது, ஃபலபித ஃபீஹிம் அக்ஸரத்தின் இல்லா 50 ஆமா, 1000க்கு 50 குறைவாக அவர் வாழ்ந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, லைஃப் எப்படி இருந்தது, வாழ்க்கை எப்படி இருந்தது? சொன்னாரா, எப்படி இருந்துச்சு, இந்த கதவுல பூந்து இந்த கதவுல வெளியே வந்த மாதிரி இருக்கு. வீட்டுக்கு 2 கதவுல இப்படி பூந்து இப்படி வர்ற மாதிரி இருக்குன்னா 950. நம்ம இந்த 60-70 வயசுலாம் என்ன சொல்ல? 950
கிதாப் இருக்கு. அரபி கல்லூரியில் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு நீதி போதனை கிதாப், நீதி போதனை கதையெல்லாம் இருக்கு. அதுல ஒரு அம்மா கதை வரும். விறகு தூங்கிட்டு விறகு கட்டு அதை தூங்கிட்டு வந்துட்டு இருந்து தூங்க முடியாம தூங்கி கஷ்டப்பட்டு இது என்ன குழப்பமோ, மவுத்து வந்தாவது போயிடலான்னு தொப்புன்னு போட்டுருக்குது. விறகு கீழே போட்டுருச்சு, போட்டு உட்காந்து மவுத்து வந்தாவது போயிடலாம். அவர் அந்த ஏரியால தான் இருந்துச்சாரு. யாரு ரூபு வாங்குறவர் ஓபியா மாட்டு வந்தார். என்ன ஆகுனார்? இல்ல கூட்டமா இருந்துச்சு. நீங்க யாரு? நான் வளர்ப்பு மவுத்து. நானும் தான் யாரையும் கூப்பிட இது கொஞ்சம் தலையில தூக்கி வச்சிருப்பேன். இதுக்கு நாளைக்கு போயிடுற மாதிரி இருக்கிற கிளைனா ஊதாட்டி தான் மவுத்து யாரு இது பண்ணுவா. அப்ப ஒரு நேரத்துல 900 வருஷம் வாழ்ந்தாங்க, 700-800 வருஷம் வாழ்ந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒரு அம்மா மகன் மௌத்தா போச்சுன்னா அழுதுட்டு உட்கார்ந்து அந்த மகனுக்கு வயசு 550. என்னத்துக்கு அழுது தெரியுமா? அற்ப ஆயுசுல போயிட்டான், அற்ப ஆயுசுல போயிட்டான்னு அழுதுட்டு இருக்குது. வயசு எவ்வளவுங்க? 550. அழுதுட்டு இருக்கிற பொம்பளைக்கு போய் யாரோ காதுல சொன்னாங்கன்னா 550 போயிருக்கான், அதுக்கு போய் அழுகிற பின்னாடி ஒரு உம்மத்து வரும். அந்த உம்மத்துக்கு மொத்த ஆயுசு காலமே 60க்கும் 70க்கும் இடையில தான். நம்ம சொன்னா 2 சஜிதாலேயே சரியா போயிருந்தேன். 60-70 வயசு என்ன போகும்? 2 சஜிதாலேயே சரியா போயிருந்தேன். நம்முடைய ஆயுசு இவ்வளவு கம்மி. இப்ப நமக்கு என்னன்னா, முன்னாலே வாழ்ந்தவர்களை போல 900 வருடம் வேண்டும், அவர்களை போல 600-700 வருடம் வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நீ உன்னோட 60-70 வயசுலயே இரு, நான் ரமதான் ஒண்ணு தர்றேன், அதுல லைலத்துல் கத்ர் ஒண்ணு தர்றேன், நீ அந்த நைட்டு வணங்கு. ஒரு லைலத்துல் கத்ர் 85 வருஷம். ஒரு லைலத்துல் கத்ர் ஒருத்தர் கிடைச்சா 85 வருஷம். 83 வருஷம் 4 மாசம். சைருமின் அல்ஃபி ஷஹரின் அப்படிங்கிற கணக்கு பிரகாரம். அப்போ என் ஆயுளில் ஒரு தடவை நான் லைலத்துல் கத்ரை பார்த்தால், இந்த லைலத்துல் கத்ர் இரவு முழுக்க அமல் செய்தால் எனக்கு 85 வருஷம் கிடைக்குது. 85 வருஷம் உயிரோடு வாழ்ந்து நான் அந்த 85 வருஷம் சரியா தொழுது, 85 வருஷம் நான் சரியா நோம்பு வச்சு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நான் நடந்த அந்த நன்மை ஒரு நைட்டு நீ வணங்கினா, ஒரு ரமதானை நீ கண்ணியம் செய்தால் 85 வருஷம். லைஃப்ல எத்தனை லைலத்துல் கத்ர் வந்திருக்கு தெரியுமா? ஒரு 15 வயசுல இருந்து 60 வயசு வரையும் உதாரணமா ஒரு 45 வயசு இருக்காரு. 45 வருஷம் அவர் 45 லைலத்துல் கத்ர் கிடைச்சிருந்தா, 45 லைலத்துல் கத்ர்லயும் அல்லாஹ்வுடைய பட்டியல அவர் நின்று துஆ செஞ்சிருந்தா, 45 லைலத்துல் கத்ர்லயும் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு அவர் ரப்பிட்ட கையேற்றிருந்தா, இவருடைய ஆயுசு காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் 950. இவருக்கு 5000 வருஷத்துக்கு மேல எக்கச்சக்கமான ஆயுள்காலம். நீ அவர்களை பார்த்து 900-ஆ 600-ஆ 700-ஆ நாங்க 60-70 தானே என்று புலம்புகிற இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய வெகுமதி என்னன்னா, இந்த லைலத்துல் கத்ர் வச்சுக்கோ. சும்மா 4-5 லைலத்துல் கத்ர் வந்தாலே நாம போய் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தொடரலாம். ஒரு 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சா நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஆயுசு வந்துடும். ஆயுள் குறைவானவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய பெரிய வெகுமதி. ஏன்னா ஒன்றுண்டான உம்மத்துகள் மாதிரி ஆயுசும் இல்ல, வளமும் இல்ல, சக்தியும் இல்ல, இபாதத்தும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஃபிரௌன் வாழ்ந்தது 400 வருஷம். வருஷமானவன், அல்லாஹ்வுடைய எதிரி. 400 வருஷம் வாழ்ந்திருக்கான். 400 வருஷம் அவனுக்கு சளி கூட பிடிக்கல, உடம்பு ஒண்ணும் ஆகல, சளி பிடிக்கல, காய்ச்சல் வரல, ஜுரம்னு சொல்றது. ஜுரம் வராம 400 வருஷம் வாழ்ந்துருக்கான். நம்ம 40 நாள்ல 2 டைம் வந்தது. நிறைய பேர் சுகத்தோடு வாழ்ந்திருக்கிறார். அதே 400-500 வருஷம் வாழ்ந்தவங்க தான் 6 சமூக கூட்டம் குர்ஆன்ல வருது. எப்படி வருது தெரியுமா? பயங்கரமா
பாறைகளை மலைகளை விரல்ல குடைவாங்க. அல்லதீன ஜாபு ஸஸ்ர பில் வாத், அதுல அந்த விரலோட நுனியில பாறையை குடையும். ட்ரில்லிங் மிஷின் இருக்குல்ல, ட்ரில் பண்ணுவாங்கல்ல செவுத்துல, அது கையா இல்ல ட்ரில்லரான்னு தெரியல, பாறையில விருன்னு விட்டு பயில குடையும். எவ்வளவு பழகு இருக்கும். ஆறு சமூக கூட்டம் நம்ம கதவுல கை நசுக்கிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிடும். கை நசுக்கிடுச்சு, அதுக்கு 3 நாள் மாத்திரை. நோயாளிகளாகவே இருக்கிறோம். 400 வருஷம் சளி பிடிக்கல. இங்க 40 வயசுல ஃபைல் கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு ஃபைல் போன உடனே டாக்டர் படிச்சு பார்த்துருவார். இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்துச்சு பூரா. ஒவ்வொருத்தருக்கும் சளி பிடிச்சாலும் ஃபைல், தலைவலி வந்தாலும் ஃபைல் போடலாம். இங்க டாக்டர் யாருக்கு இல்லை, யார் இருந்தாலும் போச்சுக்காதீங்க. ஆன்லைன்ல வேற போதாட்டு இருந்தாலும் போச்சுக்காதீங்க. டாக்டர் சில டாக்டர் இல்ல, எல்லா டாக்டர் இல்ல, சில டாக்டர் லேசா இந்த கை வலிக்குதுன்னு போவோம் நம்ம டாக்டர். டாக்டர் இங்க கை வலிக்குது, முதல்ல என்ன கேட்பாரு, தனியாவா வந்தீங்க, இதுக்கு சமாச்சாரம் சமாச்சாரம் கூட்டிட்டு வர முடியும். அதாவது தனியாவா வந்தீங்கன்னு கேட்கிற பாதி ஊர் போயிடும். ஆக வியாதிகளோடு வாழுகிறோம், முன்போல ஆரோக்கியம் இல்லை. பலவீனமாக இருக்கிறோம், முன்பு போல பலம் இல்லை. குறைந்த ஆயுளாக இருக்கிறோம், முன்பு போல நீண்ட ஆயுள் இல்லை. இந்த குறைகளை எல்லாம் சரி செய்வதற்கு இந்த உம்மத்துக்கு ஏதாவது கொடுக்கணும். அல்லாஹ் அதை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறான். புனித ரமதான் என்ற ஒரு மாதம் மூசாவிற்கு இல்லை, ஈசாவிற்கு இல்லை, தாவூது சுலைமானுக்கு இல்லை, எந்த அலைஹிஸ்ஸலாம் எந்த நபிமார்களின் காலத்திலும் ரமதான் இல்லை. ரமதானில் அப்படி ஒரு லைலத்துல் கத்ர் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் லைலத்துல் கத்ர் இருந்துச்சுன்னா 10,000 ஆண்டுக்கு போயிடும். லைலத்துல் கத்ர் இல்லாத 900 வருஷம், லைலத்துல் கத்ர் இல்லாத 700 வருஷம், 600 வருஷம். நாம லைலத்துல் கத்ரோடு இருக்கிற 60-70 வயசு ரொம்ப அதிகமாக போய்விட்டோம். அவர்களையெல்லாம் விட அதிகமாக. என்ன நிபந்தனை தெரியுமா? அந்த லைலத்துல் கத்ர் சங்கை செய்யப்பட வேண்டும், இபாதத் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக அந்த மாசம் இது வராது ரமலான் வரவேற்பு நிகழ்ச்சி போட்டுருக்காங்க. இந்த வரவேற்பு என்ன, ஒரு 4 பேனர் போட்டு ரமலானே வருக வருகன்னு சொல்றதில்ல. பிளக்ஸ் போர்டு வச்சிடறாங்க. பயங்கரமா இருக்கு பிளக்ஸ் போர்டு. சுண்ணத்து கல்யாணத்துக்கும் பிளக்ஸ் போர்டு தான், ஏஜ் அட்டன் பண்ண சீருக்கும் பிளக்ஸ் போர்டு, பயங்கரமான பிளக்ஸ் போர்டு. யாரு முதலெல்லாம் வந்து இதே தெரியாது. போனா யாரு போனாலும் கருப்பாயி அரியாத்தா, யாரு போனா போனாலும் உடனே பிளக்ஸ் போர்டு ரொம்ப பெருசா வைக்கிறாங்க. போர்டு வச்சு வருக வருகன்னு கூப்பிட்டவங்க ரமதான் வராது. ரமதான் வரவேற்கிறதுக்கு என்ன வழினா, ரமதானுக்கு முன்னால சின்னதா உட்கார்ந்து மனசுல கொஞ்சம் சிந்திச்சு ஒரு டைம் டேபிள் இல்ல, ஒர்க் டேபிள். ரமதான் இப்ப ஆரம்பிக்குது. மார்ச் 11 டு ஏப்ரல் 11 ஒரு மாசம். இந்த ஒரு மாசம் நான் இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா நீங்க உண்மையான வரவேற்பு கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். இந்த ஒரு மாசம் நான் ஹராமா சம்பாதிக்க மாட்டேன். இந்த ஒரு மாசம் என்னால முடிஞ்ச வரையும் யாருக்காவது உதவி செய்வேன். இந்த ஒரு மாசம் குடும்பமான வரையும் இந்த பொய் புறமெல்லாம் பேசாம கொஞ்சம் நல்லபடியா இருப்பேன். இந்த ஒரு மாசம் பள்ளிவாசலுக்கு போவேன். இதெல்லாம் நீங்க ஒரு டைம் டேபிள், ஒர்க் டேபிள் ஒன்று போட்டீங்கன்னா இதுதான் வரவேற்கிற முறை. நேர ஒதுக்கீடு அல்லது நேர மேலாண்மை அல்லது அந்த 1 மந்த்துக்கான டைம் மேனேஜ்மெண்ட், இதுதான் ரமலானை வரவேற்புக்கான முறை. ரமலானை வருகிறன்னு விழா போடுறதுனால, பேனர் வைக்கிறதுனால, உலமாக்கள் பயான் பண்ணி வருகன்னு கூப்பிடுறதுனால வர்றதல்ல ரமலான். முழுக்க முழுக்க நமக்கு ஃபேவரா பல ஆண்டு காலம் அமல் செய்த இபாதத்திற்குரிய வணக்கசாலியாக இறைவன் நம்மை ஆக்குவதற்கு அவன் தேர்ந்தெடுத்திருக்கிற அற்புதமான மாதம் ரமலானுடைய மாதம். ரமலான்ல சில தப்பெல்லாம் இருக்கு, அதையெல்லாம் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டா போதும். நீங்க ரமலான் வரவேற்புன்னு போட்டு
வச்சிருந்தா இப்படி சோகமா இருக்கணும், படுத்து படுத்து தூங்கணும் யாரும் சொல்லி கொடுத்தா? சரீரத்தில் எங்கேயுமே இல்லை. பார்த்தா நோம்பாளின்னு தெரியாத அளவுக்கு இருக்கணும் இருக்கு. என்ன தேய்ச்சி தலை சீவி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இவன் நோம்பு வைக்கல கூட தெரியுது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நாம இந்த நோம்பு வச்சவங்க கொடுக்குற ஆக்ஷன்ல என்ன போச்சுன்னா, கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்தா நோம்பு வைக்கிறேன் உடம்பு அப்படி ஆயிடுச்சு. இல்ல நோம்பு வச்சுட்டு இருந்தாவே அவர் அப்படி பேர் தூங்கணும்னு யாரு சொல்ல? அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நோம்புல தான் பதில் நடக்குது. நோம்பு 17 தான் பதில் நடக்குது. காலத்தால எந்திரிச்சு வால் முனையோட வாழ்வா சாப்பாட்டு இந்த இடத்துல ரெண்டு இப்படி இப்படி வீசுற ஆளுங்க. இவர் இங்க ஃபுல்லா காலையில சாப்பிட்டுருக்காரு, படுத்து படுத்து தூங்குவார். என்ன நோம்பு வச்சிருக்காரு? நோம்பு அது கடையில நோம்பு வச்சிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் விடலாம். அந்த வீட்டுல நோம்பு வச்சிருக்கிற பையனை கடைக்கு போய் சொல்றேன். நோம்பு வச்சிருக்கிற பையன் எல்லா இடத்துலயும் நோம்பு 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 நீங்க பண்ற அளப்பது பெரிய இது முதல் தவறு. நோன்பு வைப்பது என்பது சோகத்தின் அடையாளம் அல்ல. நோன்பு வைப்பது என்பது தொடர்ந்து தூங்கிட்டு இருக்கிறதுக்கு அடையாளம் அல்ல. ரம்ஜான் நடக்கிற 2வது இன்னொரு தவறு என்ன தெரியுமா? நைட்டு முடிச்சு உட்காந்துக்கிறோம். நான் அந்த திண்ணையில 10 பேர், கம்பத்துக்கு கீழே 5 பேர், பள்ளிவாசல் திண்ணையில 10 பேர். என்னப்பா தூங்க முடியாது? நோம்பு மாசத்துல தூங்குவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். நோம்பு மாசத்துல தூங்காம இருக்கிறது யாரும் தெரியுமா? ஓதுறவங்களுக்கு, தொழுதுட்டு இருக்கிறவங்களுக்கு, குரான் கருத்து வச்சு ஓதிட்டு இருக்கிறவங்க, திக்ரு இபாதத்துல இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் முடிக்கலாம். சில பேர் தெருவில் உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறான். ஆனா என்ன சொல்றது? நோம்பு மாசத்துல போய் அவர் தொழுதுட்டு தராவையெல்லாம் முடிச்சுட்டு போவார் வீட்டுக்கு தூங்குறது. எங்க வீட்டுக்கா? ஆமா, நோம்பு மாசத்துல போய் தூங்குவாங்களா? இப்படியே ஒரு சில இடத்துல கேரம் போடலாம் விளையாடலாம். ரமதான் தராவிக்கு பின்னாடி போய் உட்கார்ந்து காசு வேலையா விளையாடணும், சும்மா விளையாடணும். அடி 4 பேர் உட்கார்ந்து சங்கர் வரை இல்ல. நோன்பு வைத்தால் இரவு சும்மாவாவது முடிச்சிடணும், அரட்டை அடிச்சுட்டு முடிச்சிடணும்னு யாரும் சொல்றாங்க. கொஞ்சமாவது ஓதுற தொழுகிற இடையில கொஞ்ச நேரம் அப்படி ஓய்வு எடுக்கிறார். அது ஓகே, ஓதிட்டே இருக்கிறாரு. சங்கர் வரையும் ஓதிட்டே இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் அப்படி மூடி வச்சுட்டு வெளியே டீ குடிச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படி பேசி திரும்ப வந்தா பரவாயில்ல. இவன் 10 நிமிஷம் தான் தொழுகிறதுக்கே வருவோம். இதுல இந்த கம்பத்துக்கடியில திண்ணையில எல்லாம் உட்கார்ந்து நாங்க ரம்ஜான் நாள் நைட்டு குடிக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த பையன் எவனும் தராது தோணுமா? நல்லா கவனிங்க. இந்த ரம்ஜானுக்கு இது எப்படி மரியாதையாகும்? 2. 3வது ஒரு தவறு, ரம்ஜான்ல பெரும்பாலும் நடக்கிற தவறு என்னன்னா, நைட்டு தராவில ஜே நிப்பாங்க. ஃபஜ்ர்ல மெதுவா வீட்டிலேயே தொழுதுபடுத்துவோம். அந்த தொழுதுக்கு சரக்கு லோடு எழுதுறவங்க வண்டி கவரு அவ்வளவு சீக்கிரம் வண்டியை நிறுத்த முடியாது. அதுலயும் ரம்ஜான் சாப்பாடு இருக்க, சடங்கு சாப்பாடெல்லாம் சாதாரணமான சாப்பாடு இல்லை. தொண்டக்குழி வரையும் நீ அடுத்து ஏதாவது புடல் வச்சுதான் ஊற்றணும். ஊற்ற வேண்டிய கடைசியா கொஞ்சம் மிச்சம் இருக்கும். மைக்ல டைம் பார்த்து டீயை போட்டு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு வாங்கி திரும்ப இடம் இருக்குல்ல, அதுலயும் உள்ள ஊற்றி விடுவோம். ஓடனா வந்துடும் எல்லாமே. அப்படி ஒரு பயங்கரமான சாப்பாடு டைட்டா இருக்கும். எப்படி தொழுவது பஜ்ர்? இதுக்கு ஏற்கனவே பஜ்ர்ல அனைத்து அறிவிச்சோம் சூறாலும் ஓதுவாங்க. பஜ்ர்ல எல்லா பஜ்ர்லையும் ஓதுற மாதிரி ரொம்ப பெருசா 500 ஓதணும். கொஞ்சம் ஓத முடியும். சின்னதான சூறா ஓதி சின்னதான தொழுவாங்க. அதுக்கே அங்க சாப்பாடு உள்ள போன உடனே அப்படியே இப்படி பார்ப்பாரு, எங்க படுக்கலாங்கிற. வீட்டுல உள்ள பொம்பளைங்க போட்டு பொருந்தி போய் பள்ளியாச்சல தொழுதுட்டு வா அப்படி இப்படி நல்லா சொல்றதுனால வண்டி வருது. இல்லைன்னா சில பேர் அங்கேயே தொழுது படுவாங்க, சில பேர் அங்க தொழுகாமையே படுத்துருவாங்க. ஏன்னா ருக்கு சுஜூத் எல்லாமே கஷ்டம். அந்த மாதிரி சாப்பாடு ஒரு ஹதீஸ்ல எனக்கு ஞாபகம் வருது. சஹாபாக்கள்ல நிறைய பேர் இஸ்லாத்துல சேர்ந்த ஆரம்பத்துல சரியா சாப்பிடுறது இல்லை, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்லை. ரொம்ப சாப்பிடாம தன்னை வருத்திக்கிட்டு இபாதத்து செஞ்சாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் என்னன்னா,
லவ்லால் நுகைமாத்தும் யுகின்ன சொல்பவும், உங்க சொல்வை நிறுத்துறதுக்கு கொஞ்சம் சில கவலம். லுகுமானா நுகைமாத்துனா லுகுமாக்கள், சில கவலங்கள். சில கவலங்களாவது சாப்பிடலாமேப்பா. அதாவது அதவே சாப்பிடாதவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றது, கொஞ்சம் கவலமாவது சாப்பிடலாமல்ல. எதுக்கு? யுகின்ன சொல்பவும், சாப்பிடாம அப்படி வளைஞ்சு கூடுவது கோயில்ல இந்த சொல்புனா இந்த ஸ்பைனல் கார்டு, அது நேரா நிக்கிறதுக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடலாமல்ல அப்படின்னு ஒரு அதிசயம். நம்மால ரம்ஜான்ல சாப்பிட்டு இப்ப நின்றது குடிய முடியும். இது சொல்பு என்ன நேரா நின்றுச்சு, ஃபுல்லா சாப்பிட்டு. நீங்க அந்த பஜ்ர்ல சதுருக்கு அப்புறம் உள்ள பஜ்ர்ல கரைச்சி கீழே விழுந்தாலும் காரணம் தான் எடுப்பாரு. குடியெல்லாம் முடியாது. இது எங்க ஒரு பஜ்ர் தொழுகை, பஜ்ர் தொழுகை இல்லாமல் ஒரு ரமலான் வீணாகிவிடும். இரவு முழுக்க வெட்டியாக போவது ரமலான் வீணாகிவிடும். நோன்பு வைப்பதற்காக செயற்கையாக சோம்பேறித்தனம் நோன்பு வீணாகிவிடும். இதெல்லாம் ரம்ஜான்ல நடக்கிற தப்புகள். ரமலானிலே இந்த தவறுகள் எல்லாம் இல்லாமல் நம்மை பாதுகாக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ரமலானுடைய வரவேற்பு என்பதற்கு இதுவெல்லாம் அர்த்தம். நாலாவது ஒரு தவறு, நான் இதுவரை 3 தவறு சொல்லியிருக்கேன். கேட்ட திரும்ப சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அலர்ட்டா இருக்கு. கொஞ்ச நேரத்தில் முடிச்சது கேட்டவா. நாலாவது என்னன்னா, இந்த பள்ளிவாசல்ல ரமலானுடைய காலத்துல மட்டும் இந்த பித்னா பசாத் இல்லாம இருக்கும். அது மெயின். அல்லாஹ் அக்பர், சைத்தான பூரா கட்டி போட்டு நம்மளை பூரா திறந்து விடணும். எல்லா பயிரும் பள்ளியாசலுக்கு வந்துட வேண்டும். வந்து மத்தியானம் டோர் தொழுது கொஞ்சம் ரெஸ்ட் போட்டிருப்பாங்களா, நாங்கள் ஹாலில் படுத்துக்க வேண்டும். போனவன் வந்தவன் வராதவன் பள்ளியாசலுக்கு அஜத்து மோதினாரு தலைவர் செக்ரட்டரி பொருளாளர் பூரத்தை கழுவி ஊத்துறது லட்சம் பூரா போயிடும். பூரா போயிடும். அந்த நேரம் தான் அந்த போயிட்டார் அப்படி போவார். பாத்தியில அவர் தான் நீ தலைப்பு செய்து அவர் ஏதாவது ஒன்று பேசுறதுக்கு ஒண்ணுமே என்ன வரும்போது சைக்கிள் வந்தார். இப்ப ஸ்கூல் 13 நோம்பு காலி ஆயிடுச்சு. ரம்ஜான் மட்டுமே இதெல்லாம் அவர் ஏதாவது சுவிட்ச போடுவார், ஃபேன் ஓடாது. என்ன நிர்வாகம் பார்க்கறாங்க, என்னத்தை பார்த்து என்ன இது பாரு ஃபேன் ஓடல சுவிட்ச போட்டா அவருக்கு தான் 2 பேரும் சேர்ந்து போறாங்க. ஃப்ரீடம்பா நிர்வாகம் சரியில்லை, ஃபேன் ஓட மாட்டேங்குது. ஆனா இப்போ 4 பேர் 4 பேர் எல்லாம் கொஞ்ச நேரத்தில் தானா ஓடும். பேசுறது பூரா பேசி திரும்ப படுத்துவாங்க. இதெல்லாம் ரம்ஜான் தான் நடக்கும். வருஷம் பூரா அந்த ஃபேன் ஓடாம இருக்கணும். ரம்ஜான் தான் பெரிய பிரச்சனை. ஒரு பைப்ல தண்ணி வரல, அங்க ஒரு பெரிய கூட்டம் கூடும். தண்ணி வரல பாத்தீங்கன்னா சமாச்சாரம் எப்படி உதவி செய்வாங்க, என்ன நிர்வாகம் நடக்குது அப்படி இப்படின்னு. வேற ஏதாவது போடாம கூட இருக்கலாம். சொல்ல வர்றது வேற ஏதாவது பித்னா பேசி பசாது பேசி புறம் பேசி இருக்கிற நன்மை பூரா அழிச்சது. இந்த பள்ளிவாசல்ல வந்து பகல்ல அங்க உட்கார்றதுனால பிரச்சனை. மற்ற நேரத்துல இப்படி வந்து உட்கார மாட்டாங்க. ரம்ஜான்ல மட்டும்தான். கஞ்சி நேரத்துல போடுற சட்டையில பாத்தீங்கன்னா பொழப்பு கஞ்சியா போயிடுச்சு. ஆமா, ஒரே ஒரு வாழைப்பழம் அந்த வரிசையில அவருக்கு வந்திருக்காரு. ஐயா அப்பா, வாழைப்பழத்தையே பிறந்ததுல இருந்து பார்க்காத மாதிரி நீ எப்படி எனக்கு வாழைப்பழம் கொடுக்காம விட்ட, யாருக்கு காசு நினைச்சுக்கிட்ட, நீ எவ்வளவு பிரச்சனை போவீங்க. இந்த மொழியெல்லாம் நல்லா இருப்பாங்க நினைக்கிறேன். நான் பரவலா நடக்கிறதுன்னு சொல்றேன். இதெல்லாம் ரமலான்ல நடக்கிற தவறுகள். ஒரு ரமலான நல்ல முறையில தூய்மையா நீங்க உதாரணமா வர்றீங்க பள்ளிவாசலுக்குள்ள, யாரோ 2 பேர் ரமலான்ல தேவையில்லாத ஏதோ விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டே இருக்கு. உங்கள்கிட்டயே வம்பெடுத்தாலும் அதிசயம் வருது. உங்கள்கிட்டயே தேவையில்லாம யாரு வம்பெடுத்தாலும் சரியப்போல் இன்னி சாதிக்கும், நான் நோம்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். உங்களை திட்டுறவனுக்கு நீங்க பதில் கொடுக்க ஆரம்பிச்சு அங்க ஒரு சட்டை கட்டணம் எல்லாம் உண்டாக்க கூடாது. நமக்கு எக்கச்சக்கமான நன்மை என்ன தெரியுமா, நம்ம
நம்மளை தான் அவங்களுக்கு தெரியுது. நான் நோம்பு வச்சிருக்கேன், அவ்வளவுதான், வந்துட்டே இருப்பது. அதனால இதெல்லாம் ரமலானில செய்யக்கூடாத செயல்கள். செய்யாம இருக்கலாமா செய்யலாமா கேட்க, இதெல்லாம் செய்யாம செய்யறது வேற வேற. குறைந்தபட்சம் ஒரு மாதம் எனது சம்பாத்தியத்துல தப்பான வருமானம் வராது. அப்புறம் நான் 11 மாசம் வரலாமான்னு கேட்காது, எப்பவுமே வரக்கூடாதுன்னா இந்த ஒரு மாசம் ரொம்ப கரெக்டா இருக்கு. இந்த ஒரு மாசம் எனக்கு யாராவது கொடுக்குறாங்க, என்னத்தையாவது எங்க என்ன கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுறது, அல்லது எவன் காசு எப்படி வந்தாலும் பரவாயில்ல, ஜோப்பு காசு வந்தா இல்ல. ஒரு மாதம் எனது வருமானம், எனது சகது சாப்பாடு, எனது இஃப்தார் சாப்பாடு இதெல்லாம் தூய்மையா கூட முடிவு பண்ணணும். அது செய்யணும். நான் கடைசியா முடிக்கிறேன், ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, நோன்பு வைக்கட்டும் அல்லது வைக்காம போகட்டும். சில பேர் உடம்பு செல்ல வைக்கல, சில பேர் காரணங்கள்னால வைக்கல. அவங்களா இருந்தாலும் இந்த சகர் நேரத்தில் எப்படி வீட்டுல பொம்பளைய எந்திரிக்க செய்வாங்க, நாமளும் எந்திரிச்சு நோன்பு வைக்கத்தான் போறோம். சகர்ல ஒரு 2 4 8 தகஜத்து தொழுதுட்டு சாப்பிடுறது. நமக்கு வருஷம் பூரா 11 மாசம் தகஜத்தெல்லாம் நம்ம தொழுவது இல்லை, எப்பவாவது தொழுவோம். அநேகமா ஃபஜ்ருடைய பாங்க முடிச்சிருந்து கேட்கிறதே ரம்ஜான்ல மட்டும்தான். இந்த நேரமெல்லாம் இல்லை. நான் பெரும்பாலானவங்க சொல்றேன், இல்ல மாஷா அல்லாஹ் எல்லாம் நாட்டு சில நல்லடியார்கள் தகஜத்து தொழுவாங்க, அது வேற. பெரும்பாலும் 90% நாம தஹஜ்ஜத்தை தொழுவது. தஹஜ்ஜத்துக்கான வாய்ப்பு அல்லாஹ் சஹருங்கிற பேர்ல கொடுக்குறான். எப்படியும் எந்திரிக்கிறோம், ஒது செஞ்சுட்டு நேரத்தை பொறுத்து. நல்ல நேரம் இருந்தா 8, கொஞ்ச நேரம் கம்மியா இருக்கு 4, இல்ல ரொம்ப டைம் ஆயிடுச்சு சாப்பிடறதுக்கே நேரம் இல்லை 2 காய்தான் தொழுகாம சகர் செய்யணும். அந்த நேரம் அவ்வளவு பயங்கரமான நேரம். குரான்ல வருது, நல்லடியார்கள் சகரிலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். நீங்க சகர்ல எந்திரிச்சு உங்க பாவத்துக்கு, உங்க பெற்றோர்களுக்கு, ஒட்டுமொத்த உம்மத்துக்கு அங்க கேளுங்க, அந்த துவா ரிஜெக்டே ஆகாது. ஒரு முடிவு எடுக்க வேண்டும். என்னன்னா, நான் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் 30 நோம்புலையும் தொழுதுட்டு தான் சகர் செய்வேன். சரி, சகரை செய்யல, நோம்பே வைக்கல, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வீட்டுல எந்திரிப்பாங்க, சகர் செய்வாங்க. அந்த நேரம் நீங்க நோம்பு வைக்கலன்னா, உங்க காரணத்தினால நோம்பு வைக்கலன்னா பரவாயில்ல, எந்திரிச்சு அந்த நேரம் தொழுவு. வீடே தொழுதுட்டு இருக்கும். குழந்தை முதல் கொண்டு தொழுவு சொல்றேன், நோம்பு வைக்கிறதுக்கு எந்திரிக்கிறவங்க 2 ரகாயத்தால் நீ தொழுதுட்டு வா, சாப்பாடுல உட்காரு. ஒரு விஷயம், கடைசி விஷயம் இன்னொன்று, இஃப்தாருக்கு முன்னாடி துவா செஞ்சுட்டு இஃப்தார் செய்யணும். துவா செய்யாம இஃப்தார் செய்யவே கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? இஃப்தார் லேட் பண்ண முடியாது. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்பாட்டுக்கு வந்தது. கஞ்சியோ பழமோ தண்ணியோ என்னவோ ஏதாவது அங்க இருக்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். தனியா நீங்க கூட கூட்டம் இருந்தா முதல்ல 2 இல்லைன்னாலும் கூட ரப்பிட்ட கையெழுத்தி கேட்க வேண்டியது எல்லாம் கேட்கலாம். எதுவே இருந்தால கேட்டுட்டு சாப்பிடுவார். எனவே தொழுகாமல் சகர் செய்வதில்லை, அதே மாதிரி துவா செய்யாமல் நோம்பு திறப்பதில்லை. அந்த நேரம் துவா செஞ்சிட்டோம்னா 2 நன்மை. என்ன தெரியுமா? ஒண்ணு துவா கபூல, இன்னொன்னு துவா செய்யாம இருந்தா இந்த ஈமான் கஞ்சிலேயே இருக்கும். இந்த நேரம் போறது பெரிய பாடு. பாத்துருக்கீங்களா? ரம்ஜான்ல வரிசையா உட்காந்துருவோம். 6:26 நோம்பு திறக்க 6:15 வருவோம். பேச்சுப்பட வைப்பாங்க, அதை பார்த்துட்டே இருப்பார். கஞ்சி கொண்டு வைப்பாங்க, அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப என்னன்னா, ஈமானுக்கும் கஞ்சிக்கும் போராட்டமா இருக்கும். அந்த நேரம் கடிகாரமே ஓடாதமா இருக்கு. இன்னும் போக மாட்டேங்குது, இன்னும் போக மாட்டேங்குது. எப்ப சொல்லுவாங்களோ அல்லாம கண்ண சுத்தம் அப்படின்னு எப்ப சொல்லுவாங்களோன்னு பார்த்துட்டு இருக்காரு. சும்மாவா இருப்பாரு. இந்த கஞ்சி அப்படி கொஞ்சம் ஆட்டி வைப்பாரு.
தீனுக்கும் ஈமானுக்கும் போட்டு டைம் இருக்குது. இப்போ அது மணியை பாப்பா, அது கட்சியை பார்ப்பா, மணியை பாப்பா, அது கட்சியை பார்ப்பா, ஐட்டத்தை எல்லாம் பார்ப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவா, இன்னும் 3 நிமிஷம். இது நம்ம ஊர்ல தான் இதெல்லாம் நடக்கும். என்னன்னா வடைய பூரா பிச்சு விட்ட போடுவார் போடும். இது கஞ்சியா இருந்துச்சுன்னா இப்ப வேற உருவத்தில் மாறு பூரா பிச்சு போடுவார். இந்த வடை, இந்த வடை, இந்த போட்டை எல்லாம் போடுவார். இன்னும் டைம் ஆயிருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போர்வை எழுந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, வாழைப்பழத்தையும் பிச்சு விடுவார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கஞ்சி வச்சாங்க, இப்ப அது பஞ்சாங்கம். அந்த நேரம் ஏதாவது சிச்சு போடுறதுக்கு நோய்காரங்க வருவாங்க, அதை பார்த்தாலே போகும். என்ன பண்றாங்க, இங்க இருக்கிறாங்க. 10 நிமிஷம் பெரிய பாட்டு. அதுக்கு பதிலா என்ன செய்யணும்னா, நீங்க அல்லாமல் துவா கஞ்சியும் பார்க்க வேணாம், ஓதினால் இருக்க வேணாம், கடிகாரத்தையும் பார்க்க வேணாம். பிஸ்மில்லாஹ் துவா செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு 2-3 நிமிஷம் தேவையான துவாவெல்லாம் செஞ்சு முடிச்சா நோங்குறது. அதனால தொழுதுக்கு சரண் செய்யும், துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இஃப்தார் செய்யும். நான் சொன்ன மாதிரி ரமலானை வரவேற்பது என்பது இன்னென்ன அமலெல்லாம் செய்வோன்னு முன்னாடியே முடிவு போடுங்க. யாருக்கு குர்ஆன் ஓத தெரியுமோ அவங்க நான் இப்படி குர்ஆன் இந்த டைம்ல ஓதுவேன்னு முடிவு செய்யணும். யாருக்கு என்னென்ன வசதி இருக்கோ, பெரிய பணக்காரர்கள் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு, ஏழைகளுக்கு நான் இதெல்லாம் செய்வேன்னு மனசுல நியத்து வைங்க. இதெல்லாம் நியத்து பண்ணாவே நீங்க ரம்ஜான நல்ல முறையில் வரவேற்க தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். செய்யலாமா? அல்லாஹ் ஷானஹு தஆலா அடுத்து வரக்கூடிய புனிதமான அருள் நிறைந்த காலங்களை சரியாக பயன்படுத்திக் கொண்டு நல்ல முறையில் அமல் செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் நம்மை இந்த நோக்கினுடைய முடிவிலே அல்லாஹ் ஆக்கி வருவாராக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு